புதுவை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் காவலர் தேர்வு பயிற்சி அளித்து வந்த மதன்குமார் என்பவர் 11 வயது சிறுவனிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் டிஜிபியிடம் மனு அளித்து கணவர் சத்தியமூர்த்தி பழிவாங்கும் நோக்கில் பொய் புகார் கொடுக்க வைத்ததாக குற்றம் சாட்டினார். தனது மகனை மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேரு மதுபாலா, என் பையன் பேரு ஹேம்ரிஷ். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. 18 வயசுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அதனால நான் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஆகணுன்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து நின்றேன். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப போட்டு அடிச்சு துன்புறுத்தி பைப்பால் அடிச்சு நைட்லாம் தூங்க விடாம எனக்கு நைட்டெல்லாம் தொந்தரவு கொடுத்துன்னு இருந்தாங்க. இதை எங்க வீட்டுல போய் நான் சொன்னேன். எங்க அம்மாவுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குதுன்றதுனால எங்க அம்மா இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நான் சொல்லி பார்த்தேன், அடி வாங்கி பார்த்தேன். என்னால வந்து மீண்டு வரவே எனக்கு வழி தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சப்போர்ட்னால நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். நான் டிவோர்ஸ் கேட்டு தான் அப்ளை பண்ணேன். நான் போக்சோன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணல. ஆனா நான் போக்சோ அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லி என் பையனை எனக்கு எதிராக திருப்பணும்னு சொல்லி என் பையனுக்கு போக்சோனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அவனை பிளேம் பண்ணி ஏமாத்தி என் கூட எனக்காக நின்ன ஒரு பையன் மேல பொய் கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர்கிட்ட நான் ட்ரைனிங் பண்ண தவிர எனக்கு அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. நானும் அவர்கிட்ட போய் ட்ரைனிங் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவர் மேல இப்ப என் பையனை வச்சு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என் பையன் என்கிட்ட போன் பேசியிருக்கான். அப்பா இந்த மாதிரி உங்களை வச்சு உங்களை வந்துட்டு வெளியே தனியா வச்சு உங்களை என்ன பண்ணணும் பிளான் பண்றாரு, இதுக்காக உங்க கூட இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போக்சோ ஆக்ட் மதன் சார் மேல வந்து திருப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என் பையன் என்கிட்ட போன்ல ரெக்கார்டு கொடுத்துருக்கான். இது எப்படிதான் போக்சோ கொடுக்க முடியும்னா என்ன வச்சு கொடுக்க போறாங்களாமான்னு என் பையன் சொன்னப்ப எனக்கு அறிவே இல்லை. ஒரு பையன் மேல போக்சோ கொடுக்க முடியும் எனக்கு சத்தியமா தெரியாது. நான் என் பையன்கிட்டயும் சொன்னேன்.